ഹലോ മക്കളെ, ഗുഡ് മോർണിംഗ്. അപ്പോൾ ഇன்றைக்கு എൻ്റെ വീഡിയോ என்னன்னு சொன்னால் மார்னிங் ரொட்டீனான. அப்போ காலையில் எழும்பின உடனே என்ன செய்யணும்னு சொல்லி, அப்போ നമ്മൾ കാലയിൽ எழும்பின ഉടനെ ഞാൻ முதல்ல ഫസ്റ്റ് വരെ കിച്ചണിൽ വന്ന് ജനലെല്ലാം തുറന്നു വിട്ടാൽ നല്ല കാറ്റ്, എൻ്റെ വീട്ടിന് മുന്നിൽ കടൽ, അപ്പോൾ നല്ല നാച്ചുറലായ കാറ്റും എല്ലാം വരും. അപ്പോൾ അതിൻ്റെ അപ്പുറം വേറെ என்ன செய்யணும்னு சொன்னால், நான் மார்னிங்கில் காலையில் ஒரு தண்ணி குடிப்பேன். என்னென்னு சொன்னால் ஒரு நல்ல ஹெல்த்தி ஆகிட்டுള്ളത്. അപ്പം കാലയിൽ കുടിക്കുന്നത് നല്ലതാണ് ഉടമ്പുക്ക്. അതാ பார்த்தீங்களா, அதான் நான் குடிக்கிறேன். அப்போ ഇതിൻ്റെ என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லி வேணும்னு சொன்னால் கமெண்ட் செய்யுங்க. அப்போ இந்த வாழைப்பழம் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு എന്തായാലും தெரியாது. അതിൻ്റെ പേര് നേന്ത്ര வாழை பழம்னு தான் இஞ்சி சொல்கிறாங்க. வாழைப்பழம் നമ്മുടെ നാട്ടിൽ. ஆனால் இந்த வாழைப்பழம் வச்சு மக்களை எல்லாமே செய்யலாம். ഇറച്ചിക്കറിയോടെ തന്നേലും எந்த வாழைப்பழம் வச்சு ஒன்றுமே செய்யாதில்ல. நோன்பு வந்தாலே நோன்பு 30 நாள் இந்த வாழைப்பழம் இல்லாத வீடே இல்லை. ஏன்னு சொன்னால் இதில் செய்ய முடியாத ரெசிப்பியே இல்லை. அப்போது இவ்வளவு செய்வாங்க. நம்ம ஸ்ரீலங்காவில் இல்லைன்னு எனக்கு தெரியும், இதுவரை இல்லை. ஆனால் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரியும். அப்போ இதான் சூடோடு அது கொடுப்போம்னு சொல்லி அது என்னத்துக்கு வெட்டினு சொன்னால், இது வந்துட்டு கீரிக்கு தானே, கீயில் போட்டு பசு நெய்ன்னு சொல்லுவாங்களே, பசு நெய்யில் போட்டு അപ്പോൾ അത് വാട്ടിയിട്ട് அதுக்கப்புறம் നല്ലോണം വാട്ടിനதுக்கப்புறம் മുട്ട പോട്ട് അതിനപ്പുറം ഏലക്കപ്പൊടിയും ഏലക്ക പൗഡറും சீனியும் போட்டு தின்னுவாங்க. குட்டிகளுக்கெல்லாம் கொடுத்த நல்ல எந்த ஒரு கல்யாண வீட்லேயும் மாப்பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு காலையில் கொடுக்குறது இது கொடுப்பாங்க, காலையில் டீயும் இதுவும். അപ്പോൾ அதுக்கப்புறம் പുട്ടാണ് ഇன்றைக்கு കാലി சாப்பாடு. ഗോതമ്പിൽ ചെയ്യുന്ന പുട്ടാണ്, അരിസി മാവ് പുട്ടല്ല. അപ്പോൾ അത് വന്നിട്ട് അത് അടുപ്പത്ത് വെക്കണം. അടുത്ത് എന്ന് சொன்னால் മീൻകറി, പകൽ സാപ്പാട്ടുക്ക് വേണ്ട മീൻകറിയെല്ലാം ചെയ്യണം. എന്ന് சொன்னால் ഞാൻ ഇன்றைக்கு ഹോസ്പിറ്റലിലേക്ക് പോകണം. ബിസിയാണ്, മോർണിംഗാണ് ഇன்றைக்கு എന്ന് சொன்னால் സ്കൂളും ഇരിക്കുക. അപ്പോൾ அந்த കുട്ടികൾ സ്കൂൾക്ക് പോകും മുമ്പേ എല്ലാ വേലയും ചെയ്യണം. മകൻ എല്ലാം പോയിരിக்கிறாங்க മദ്രസാവിൽ. അപ്പോൾ 8:10 வருவாங்க. അതിന് മുമ്പേ ഇതെല്ലാം റെഡി ആവണം. അപ്പോൾ ഇത് വന്നിട്ട് പുട്ട് റെഡിയായി. அதுக்கப்புறம் மீன். இந்த மீன் பேர் என்னென்னு எனக்கு நாட்டில் ஸ்ரீலங்காவில் பேர் தெரியாது. இந்தியாவில் தமிழ்நாட்டிலெல்லாம் என்ன சீலா மீனா அந்த என்னையோ சொல்லுவாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் கேரளாவில் ஐலண்ட் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்ச கறி மஸ்ட் ഗായ്സ്. അപ്പം മീൻകറി ഇല്ലാതെ ഒരു വീടില്ല. അപ്പം മീൻകറി തുൾക്കറിയും പൽക്കറിയും ഇഞ്ചി എന്നെയാലും വേണം. പൽക്കറി വെച്ചാൽ തേങ്ങ അരച്ച മഞ്ഞക്കറി. അപ്പോൾ വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ട സബ്സ്ക്രൈബ് ബെൽ ബട്ടൺ ക്ലിക്ക് ലൈക്ക് ചെയ്യണേ പ്ലീസ്. ഓക്കെ, ടാറ്റ, ബൈ ഗായ്സ്.